வைரமுத்து பாடலில் பிசிக்ஸ்ல உள்ள ரேலி ஸ்கேட்டரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைரமுத்து அவருடைய ஒரு பாட்டுல யூஸ் பண்ணியிருக்காரு. எஸ்பிபி அவர்களோட இசையில வைரமுத்து எழுதி வெளியான ஒரு பாட்டு தான் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ. இதோடைய பல்லவில வைரமுத்து ஒரு லிரிக் எழுதுறாரு, நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை, நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை. இதுதான் அந்த ரேலி ஸ்கேட்டரிங். அதாவது வானம் ஏன் நீல கலர்ல இருக்கு அப்படின்னா, சூரிய ஒளி வரும்போது அதுல ஏற்படுற ஒளி சிதறல்கள்னாலதான், அதாவது ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னாலதான் இந்த வானம் ப்ளூயிஷா இருக்கு அப்படின்ற சயின்ஸை இந்த பாட்டுல ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு வைரமுத்து. அதே மாதிரி துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல வர்ற இன்னிசை பாடி வரும் அப்படின்ற பாட்டுல பல்லவிலேயே சயின்ஸ் எழுதியிருப்பாரு வைரமுத்து. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை, காற்றலை இல்லை என்றால் பாட்டொலி கேட்பதில்லை. காற்று அப்படின்ற ஊடகம் மூலமா பயணிக்கிற ஒலி அலைகள்னாலதான் நம்மளால சத்தங்களை கேட்க முடியுது அப்படின்ற சயின்ஸை இந்த பாட்டுடைய பல்லவிலேயே எழுதியிருப்பாரு வைரமுத்து. சோ இதோட இன்டர்வல் முறுக்குடைய வைரமுத்து சீரீஸ் ஒரு முடிவுக்கு வருது. இந்த சீரீஸை நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க, இந்த சீரீஸோடைய எந்த பகுதி எந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம இன்டர்வல் முறுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும்.